ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான எஸ்ஐடி அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எஸ்ஐடி அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்றது தாங்க அர்த்தம். இந்த படம் இப்போ மல்டி லாங்குவேஜஸில் வெளியாயிருக்கு. தக்காளி தரமான ஒரு கிரைம் த்ரில்லருங்க. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, நவ்யா சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஓனர் நவ்யா வீட்டில் மர்மமான முறையில் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த வழக்கை ஏசிபி பார்த்தா எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாருங்க. ஒரு கொலை வழக்கில் இத்தனை ட்விஸ்டா அப்படின்னு பார்க்குற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் இருக்குதுங்க. கிளைமேக்ஸில் கூட தரமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. உண்மையான கில்லர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஊருக்குள்ளே ரீசெண்டாக ஒரு இளம்பெண் ரேப் பண்ணி மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த ரேபிஸ்ட் யார் அப்படின்றத நீண்ட நாட்களாகவே போலீஸ்காரங்க தேடிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலி அந்த ரேபிஸ்ட் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒரு சென்சேஷனல் நியூஸாகவே மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ரேபிஸ்ட் இந்த போலீஸ்காரங்களோட கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறான். போலீஸ்காரங்களும் விடுறதா இல்லைங்க. ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அவனை துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஒழுங்கா நில்லுடா இல்லாட்டி சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனால் இவன் நிற்கிற மாதிரி இல்லைங்க. ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு தாங்க ஏசிபி பார்த்தா வராரு. அவரு தான் இந்த படத்தோடைய லீடு கேரக்டருங்க. அவரும் இந்த ரேபிஸ்ட்டை துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கிட்ட அவன் மாட்டிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்குது. இவரையும் அட்டாக் பண்ணிட்டு அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவனை கையில பிடிக்க முடியாது, சுட்டு தான் பிடிக்கணும் அப்படின்ட்டு டக்குன்னு கன் எடுத்து என்கவுண்டர் பண்ணிடுறாருங்க. ஸ்பாட்லயே அந்த ரேபிஸ்ட் இறந்து போயிடுறான். அங்க கட் பண்ணா நவ்யா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஓனரோட வீட்டை காட்டுறாங்க. நவ்யா தாங்க ஓனரு. நவ்யாக்கு ரீசெண்டா திருமணம் இருக்குது. நவ்யாவோட கணவர் தான் அந்த கம்பெனி எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நவ்யா மட்டும் வீட்டில் தனியா இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு மர்ம நபர் வீட்டுக்குள்ள நுழையிறாருங்க. நவ்யா தூங்கிட்டு இருக்கிற நேரமா பார்த்து அவர் கையில் இருக்கக்கூடிய கன் எடுத்து நவ்யாவோட வயிற்றுலேயே 2 முறை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு சைலண்டா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாருங்க. அப்புறம் தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. வெளி உலகத்துக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னே தெரிய வருதுங்க. நவ்யா அப்படின்றவங்க சாதாரண ஒரு ஆள் கிடையாது. ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஓனர். இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸாவே மாறுது. கொலை நடந்து ரொம்ப நேரம் ஆயுமே போலீஸ்காரங்க கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கவே இல்லைங்க. அதனால போலீஸ்காரங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு மீடியாக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. இதனால டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரி ஏசிபி பார்த்தாவை கூப்பிட்டு, டிபார்ட்மெண்ட்லயே ரொம்ப திறமையான போலீஸ் ஆஃபீஸர் நீங்க தான், அதனால நீங்க இந்த வழக்கை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. அந்த கேஸை சீக்கிரமா சால்வ் பண்றதுக்காக நான் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன். அந்த டீம்ல மேலும் திறமையான 4 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அப்படின்ட்டு கிரண், தாஸ், தீப்தி மற்றும் ரிஷி அப்படின்ற 4 போலீஸ்காரங்களை இவருடைய டீம்ல நியமிக்கிறாருங்க. அந்த 4 பேருமே ஒவ்வொரு விஷயத்துல டேலண்டான போலீஸ் ஆஃபீஸர். ஏசிபி பார்த்தா இந்த கேஸ் ஃபைலை படிச்சு பார்த்துட்டு இந்த கேஸை எடுத்துக்கிறதா சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம இவரோட டீம்ல ஒர்க் பண்ண போற 4 போலீஸ் ஆஃபீஸர்ஸோட ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாருங்க. இப்போ இவங்க எல்லாருமே மீட் பண்ணி இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டீம்ல ரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, இவரு தாங்க மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. அதனால ரிஷியை நான் ஹீரோனே சொல்றேன். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கிருந்து இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரைம் சீனுக்கு போறாங்க. அங்க ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மிஸ் பண்ண ஏதாவது எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறாங்க. அது போக அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட வாட்ச்மேன், மில்க்மேன், குக்கு, ஹஸ்பண்ட், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. அதுவும் தனித்தனியா. ஃபர்ஸ்ட் இவங்க கிரைம் சீனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த வீட்டை A to Z ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. இந்த வீட்டில் சின்ன தடயம் கிடைச்சா கூட இந்த வழக்குக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கம்ப்ளீட்டாக சிசிடிவி கேமரா இருந்திருக்குது. ஆனால் ரொம்ப நாட்களாகவே சிசிடிவி கேமராவை இவங்க யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அதாவது சிசிடிவி கேமராவை செட் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அதனாலேயே ரெக்கார்டட் எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கலங்க. அது போக இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவிடன்ஸாக இன்னொரு விஷயம் கிடைக்குது. இந்த வீட்டோடைய பாத்ரூமில் இருக்கக்கூடிய கிரில் கழட்டி வைக்கப்பட்ட நிலமையில் இருந்திருக்குதுங்க. விச் மீன்ஸ் கில்லர் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நவ்யாவை கொலை பண்ணிட்டு இந்த பாத்ரூம் விண்டோ வழியா தான் தப்பிச்சு வெளியே போயிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. கொலை நடந்த அன்னைக்கு இந்த செக்யூரிட்டி லீவுங்க. ஏன் லீவு அப்படின்னு கேட்டா, பேங்க் லோன் விஷயமா நான் ஊருக்கு போயிருந்தேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மேடம் கிட்ட லீவ் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. செக் பண்ணி பார்த்தா கன்ஃபார்ம் ஆகுதுங்க. சமையல்காரக்காவை கூப்பிட்டு சம்பவம் நடந்த போது நீங்க ஏன் வீட்டில் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, என் பையனை கூப்பிட்டு வரதுக்காக நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடுத்து நவ்யாவோட கணவனை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது அவருக்கும் யார் கொலை பண்ணாங்கன்னே தெரியலங்க. ஏன்னா அவரே ஆஃபீஸில் இருந்திருக்காரு. போலீஸ்காரங்க சொல்லி தான் வந்திருக்காரு. தன்னுடைய மனைவி இறந்ததை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டதா சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம நவ்யா சென்சிட்டிவ் மற்றும் ஜெனூனான கேரக்டரு. அவளை போய் யாரு கொண்டு இருப்பாங்க அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் தான் இருக்கிறாரு. அண்ட் சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ணி கில்லர் அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்டையும் வைக்கிறாருங்க. அடுத்து நவ்யாவுடைய அம்மா அப்பா வர சொல்லி விசாரணை பண்றாங்க. நவ்யாவுடைய அம்மா அப்பா கிட்ட நவ்யாக்கு யாராவது எனிமிங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. சரி, காலேஜ் டைம்ல உங்க பொண்ணு யாராச்சும் லவ் பண்ணாலா அப்படின்னு கேட்கும்போது அப்படியும் கிடையாதுங்க, எங்க பொண்ணு தங்கம் அப்படின்னு சொல்ல. சரி, உங்களுக்கு யாராவது மேல டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே யோசனை பண்ணிட்டு நம்ம நவ்யாவுடைய அம்மா சொல்றாங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கு மேலே மறைச்சு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு எங்களுக்கு எங்கள் மாப்பிள்ளை மேலே தாங்க டவுட்டு அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
நவ்யா திருமணமாய் கொஞ்ச நாள் தாங்க சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நவ்யாவுக்கும் நவ்யாவோட கணவருக்கு எப்போதுமே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ்யாவோட கணவர் எப்போதுமே நவ்யாவை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஈவன் பாத்ரூம் போனால் கூட பாத்ரூம்குள்ளே யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ணியிருந்திருக்காரு. வந்து கொஞ்சம் என்ன ஏதுன்னு பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நீ தாமா கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படின்ற மாதிரி நவ்யாவோட அம்மா அட்வைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் கால் பண்ணி, இவ்வளோ நாள் சந்தேகப்பட்டு பேசின மனுஷன் இன்னைக்கு என் மேலே கையே வச்சுட்டாரு, இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் எனக்கு ஒன்னே போட்டுருவாரு, நீங்கள் கடைசி வரைக்கும் கண்டுக்காமே இருந்துருங்க அப்படின்ற மாதிரி நவ்யா கோவப்பட்டு ஃபோனை கட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நவ்யாவோடைய அம்மா அப்பா சரி நம்ம போய் நம்ம பிள்ளைய பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற பிளான்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நவ்யா இறந்துட்டாங்க அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்கு. அதனால எங்கள் மாப்பிள்ளை தான் வந்து நவ்யாவை சந்தேகப்பட்டு கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி நவ்யாவோட அம்மா அப்பா சொல்கிறாங்க. நவ்யாவை பற்றி அக்கம் பக்கத்துலலாம் விசாரிக்கும் போது நவ்யா ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே சொல்கிறாங்க. ஆனால் நவ்யாவோடைய அம்மா அப்பா ஸ்டேட்மெண்ட் படி நவ்யாவோடைய கணவர் தான் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் மீண்டும் நவ்யாவோட கணவரை வர சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அக்கம் பக்கத்தில் விசாரிச்சதில் உங்கள் மனைவி ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஃபஸ்ட்டு உங்கள் மனைவி ஜெனூன் மற்றும் சென்சிட்டிவான பர்சன் சொன்னீங்க. ஆனால் உங்கள் மாமனார் மாமியார் அப்படி சொல்லலையே. நீங்கள் உங்கள் மனைவியை சந்தேகப்பட்டு அடித்ததாகவும் கொலை பண்ணிடுவேன் மிரட்டினதாகவும் சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது, சார் இது யூஸ்வலாக கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை, இதை காரணமாக வச்சுக்கிட்டு நான் என் பொண்டாட்டியை கொல்லுவேனா, நீங்கள் சொல்கிறது அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலை நடந்த போது நான் வீட்லேயே எல்லாம் ஆஃபீஸில் தான் இருந்தேன். நான் ஆஃபீஸில் இருந்ததற்கான ஆதாரமாக ஆஃபீஸோடைய சிசிடிவி கேமரா வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸில் தான் இருந்திருக்கிறாரு. எப்போ போலீஸ்காரங்க கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்களோ அப்போ தாங்க கிளம்பி வந்திருக்கிறாரு. ஸோ நம்ம நவ்யாவோட கணவர் கில்லர் இல்லை அப்படின்னு தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவ்யாவோட வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சிக்னல் இருக்குது, அந்த வீட்டிலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு சிக்னல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சிக்னலையும் கிராஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக 5 நிமிஷம் டைம் எடுக்கும். டிராஃபிக் இருந்தது அப்படின்னா 7 நிமிஷம் டைம் எடுக்கும். நவ்யா கொலை நடந்த அந்த டைமில் 5 நிமிஷமும் இல்லாமல் 7 நிமிஷமும் இல்லாமல் அதிக டைம் எடுத்து எந்த வண்டி சிக்னலை கிராஸ் பண்ணதோ அந்த வண்டியில் தான் கில்லர் இருப்பான் அப்படின்னு சொல்லி சிக்னலோடைய சிசிடிவி கேமராவை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு கீர்த்தி கால் பண்ணி இந்த நவ்யாவோட கொலை வழக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு கீர்த்தி கூட கிரைம் ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க. நீ ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர் அப்படின்றதுனால கேட்குறியா, இல்லை உன் பாய் ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கானே அப்படின்றதுக்காக கேட்குறியா அப்படிங்கும்போது, ரெண்டுமே இல்லை ஒரு ஆர்வத்தில் தான் கேட்குறேன் சொல்லு அப்படிங்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோக்கு வேலை வந்துருதுங்க. சிக்னல் சிசிடிவி கேமராவில் சந்தேகத்துக்கு இடமா ஒரு ஆட்டோ மாட்டி இருக்குதுங்க. அந்த ஆட்டோ டிரைவரை பிடிச்சி விசாரணை பண்ணால் அந்த ஆட்டோவில் ட்ராவல் பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம நவ்யாவோடைய கணவர் தாங்க. ஸோ நவ்யாவோட கணவர் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறாரு. பட் உண்மையிலேயே அந்த டைமில் அவர் ஆஃபீஸில் இல்லை, இந்த ஆட்டோ டிரைவர் தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. ஸோ எவிடன்ஸோட நீ மாட்டிக்கிட்ட, உண்மையை சொல்லு, எதுக்காக அவன் பொண்டாட்டியை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நவ்யாவோட கணவன் அவனோட விருசனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி நவ்யா ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு நினச்சி தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவள் அப்படி கிடையாதுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் நவ்யாவை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது நவ்யா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி காலேஜ் டைமில் நான் வருண் அப்படின்ற ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன், பட் 2 பேர்த்துக்குள்ளே ஒத்து போல, அதனால் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ எதுவும் அந்த பையன் கூட கான்டாக்டில் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம நவ்யாவோட கணவர் கேட்டிருக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு கூட பாஸ்ட்டில் 2 லவ் இருந்தது, இப்போல்லாம் யார் கூட கான்டாக்டில் இல்லை, இனிமேல் நம்ம வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக பேசிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க, ஹாப்பியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. இவங்க வீடு முழுக்க சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா, இதை கவனிச்ச நவ்யா எதுக்கு வீடு முழுக்க இத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு கேட்க, அது நம்மளோட சேஃப்டிக்காக தான் அப்படின்னு நவ்யாவோட கணவர் சொல்லியிருக்கிறாரு. இல்லை இது நம்ம பிரைவசியை பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபிளை கட் பண்ணி விட்டுருக்காருங்க. இதனால தான் ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருந்தோம், வீட்டில் இருந்து எந்த ஒரு ஃபுட்டேஜும் கிடைக்கல. அப்படியே இவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்திருக்குதுங்க. ஒரு நாள் ராத்திரி நவ்யாவுக்கு மெசேஜ் வந்திருக்குது. அந்த மெசேஜை நவ்யாவோட கணவரும் பார்த்துருக்காருங்க. மெசேஜ் அனுப்புனது வேற யாரும் கிடையாது, நவ்யாவுடைய முன்னாள் காதலன் வருண் தான். குட் நைட் அப்படின்ற மெசேஜ் அமைச்சிருந்திருக்கிறான். கான்டாக்ட்லேயே இல்லைன்னு சொன்னவ இப்போ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு அப்போவே நவ்யாவோட கணவனுக்கு இந்த விஷயம் புரிக்கவே இல்லைங்க. இதோட நிப்பாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நவ்யாவோட கணவர் கண்டிச்சிருந்திருக்கிறாருங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா நவ்யா அவங்க அம்மா கிட்ட இவர் எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஏதாவது கேள்வி கேட்டால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஓவர் திங்க் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நவ்யா சொல்லி இருந்திருக்காங்க. அப்புறம் நவ்யாவோட கணவரும் விட்டுட்டாருங்க. ஒரு நாள் காஃபி ஷாப்புக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிருந்திருக்காரு. பார்த்தா காஃபி ஷாப்புக்குள்ள நவ்யாவும் நவ்யாவுடைய முன்னாள் காதலன் வருணும் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்ததும் கடுப்பாயிட்டு இவர் நவ்யாவுக்கு ஃபோன் அடிச்சு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்க, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லியிருந்திருக்காங்க. சரி நான் ஒரு ஃபைல் ஒன்று மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், அந்த ஃபைல் டேபிள் மேலே இருக்கான்னு பாரு அப்படிங்கும் போது நவ்யா பயந்துக்கிட்டே இல்லையே அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருந்திருக்காங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இவர் வீட்டில் போய் செம்ம காண்டில் நின்றுட்டு இருக்க, அப்போது வீட்டுக்கு வந்து நவ்யாவை அவன் ட்ராப் பண்ணிட்டு போயிருந்திருக்கான். அப்போ நவ்யாவோட மொபைலை வாங்கி பார்க்கும்போது நவ்யாவோட அக்கௌண்ட்டில் இருந்து 20 லட்சம் ரூபாய் அவன்
பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குதுங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆன நவ்யாவோட கணவன் பார்த்தீங்கன்னா, நீ நல்லா தானே இருக்க, ரோட்டில் போய் நின்னா உனக்கு தானே காசு தருவாங்க, நீ ஒருத்தனை காசு கொடுத்து போகிற, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை விட்டுருந்துருக்காரு. சந்தேகப்பட்டு பேசியிருந்திருக்கிறாரு. அப்போ 2 பேர்த்துக்குள்ள ஆர்குமெண்ட் வந்திருக்குது. அந்த ஆர்குமெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நவ்யாவோட கணவர் பலார்னு ஒரு அற விட்டுருக்காருங்க. அதைத்தான் பார்த்தீங்கன்னா நவ்யா அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி என் மேலே கையே வச்சுட்டாரு, இன்னொரு வாட்டி கொன்னாலும் கொன்றுவாரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் செக்யூரிட்டி லீவ் கேட்டு போன அந்த ஒரு நாள் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர்கிட்ட சொல்லி அந்த நபரை வேவ் பார்க்க சொல்லியிருந்திருக்காரு. அந்த நபர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஒரு நபர் போறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லவும் நவ்யாவோட கணவருக்கு செம்மக்கம் வந்துருச்சுங்க. இவ்வளோ தூரம் இறங்கிட்டாளா, இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போதே பாதிலேயே ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேராக இந்த இல்லீகல் கன்று கிடைக்கிற இடத்துக்கு போகிறாருங்க. அங்கே அதிக பணத்தை கொடுத்து இல்லீகல் கன்னை வாங்கிட்டு அதே ஆட்டோவில் நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பெட்ரூம்குள்ளே போய் பார்த்தா நவ்யா அப்படியே தூக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. வயிற்றுலேயே 2 வாட்டி ஷூட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு தான் சொல்கிறாருங்க. நவ்யாவோட கொலை வழக்கில் நவ்யா பண்ண துரோகத்தின் காரணமாக நவ்யாவோட கணவன் தான் மன உளைச்சல் தாங்க முடியாமல் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸும் க்ளோஸ் ஆகுது. நவ்யாவோட கணவனும் கொலை குற்றத்தை ஒத்துக்கிறாருங்க. தக்காளி அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோ நவ்யாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துருக்காருங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நவ்யா மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுது. விச் மீன்ஸ் நவ்யா முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே போய் நவ்யாவோட கணவன் கன்னால் ஷூட் பண்ணி கொன்னுட்டு வந்திருக்கிறான். நவ்யாவோட கணவனை பொறுத்த வரைக்கும் நவ்யா தான் அவங்க மனைவியை கொன்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு முன்னாடியே கில்லர் வீட்டுக்குள்ளே போய் நவ்யாவை கொலை பண்ணியிருந்திருக்கிறான். அப்போ உண்மையான கில்லர் யார், எதற்காக கொலை பண்ணா அப்படின்ற கேள்வி நம்ம ஹீரோக்கு வருதுங்க. இது பயங்கரமான லீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி பார்த்தா தொடர்ந்து இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாருங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனில் எல்லோரோட சந்தேகமும் நவ்யாவோடைய முன்னாள் காதலனான வருண் பக்கம் திரும்புது. உடனடியாக வருணை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்படி மீட் பண்ணும்போது தான் தெரிய வருது, கொலை நடந்த அன்னைக்கு நம்ம வருணுக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்குதுங்க. இவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அந்த ரிப்போர்ட்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது இவன் சொல்கிறது உண்மை அப்படின்னு போலீஸ்காரங்க உறுதி பண்ணுறாங்க. அதே சமயம் நீ ஏன் நவ்யா கூட கான்டாக்டில் இருந்த அப்படின்னு கேட்கும்போது, அச்சச்சோ அவங்க கணவர் நினைக்கிற மாதிரி நாங்களாம் கான்டாக்டில் இல்லை சார், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு ப்ராப்ளம் இருந்தது, 20 லட்ச ரூபா பண தேவை இருந்தது, அதனால நான் நவ்யா கிட்ட உதவி கேட்டிருந்தேன். அவன் எனக்கு உதவி பண்ணினா, அதை அவங்க கணவன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நான் அவரை மீட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் மீட் பண்ணால் இந்த பிரச்சனை இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மீட் பண்ணாமே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போலீஸ்காரங்க கிளம்பிடுறாங்க. நவ்யாவோட முன்னாள் காதலன் வருணை விசாரிச்சா வருண் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. அப்போதான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போ கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதாவது நம்ம நவ்யாவோடைய ஹஸ்பண்டு ஒரு நபரை வேவ் பார்க்குறதுக்காக வச்சார் இல்லையா, அந்த நபர் கூட யாரோ வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்து தானே இன்ஃபார்ம் பண்ணார். அந்த வீட்டுக்குள்ளே போனால் மர்ம நபர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ, ஸோ இந்த வழக்கு கொஞ்சம் லீட் பாயிண்ட்டாக அமையும் அப்படிங்கும் போது, ஆமாம் அதை எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேவ் பார்த்த நபர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவரை விசாரணை பண்ணால் அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட்டு. அந்த வேவ் பார்த்துட்டு இருந்த நபர் பார்த்தது வேற யாரும் கிடையாது, இந்த நவ்யாவோட முன்னாள் காதலன் வருண் தான். ஸோ வருண் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதாக வந்து பொய் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்கிறான். பட் உண்மையிலேயே வந்து நவ்யா பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறான் அப்படின்றது தெரிய வருது. மறுபடியும் போலீஸ்காரங்க வருணை விசாரிக்கலான்னு போனால் அவன் பயந்து ஓடுறான். பயந்து ஓடுறத வச்சே தெரிஞ்சு போச்சு அவன் போய் சொல்கிறான் அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே வருண் போலீஸ்காரங்களை அட்டாக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் போலீஸ்காரங்க கிட்ட வசமாக மாட்டிக்கிறான். அப்படியே தூக்கிட்டு போய் இன்ட்ரோகேஷன் ரூமில் உட்கார வச்சு விசாரணை பண்ணும்போது தான் இப்போ அவனோட விஷயம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வர ஆரம்பிக்குதுங்க. நவ்யாவும் வருணும் பார்த்தீங்கன்னா காலேஜ் டைமில் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நவ்யா வருண் மேலே அளவு கடந்து அன்பை வச்சிருந்திருக்காங்க. 2 பேரும் அந்த டைம்லேயே ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணியிருந்திருக்காங்க. ஸ்விம்மிங் பூலில் 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருக்காங்க. விளையாட முடிச்சுட்டு நவ்யா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரூமுக்கு போகும்போது நவ்யாவோட பாய் ஃப்ரெண்டு வருண் அத்துமீறல ஈடுபட்டு இருந்திருக்கான். அப்போ நவ்யா வந்து நோ சொல்லியிருந்திருக்காங்க, எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்ட்டு. எதுக்கு கல்யாணமா, உன்னை அடையணும் அப்படின்றதுக்காக தான் உன் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தேன், ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உண்மை முகத்தை காமிச்சிருந்திருக்கிறான். அப்போ தான் நவ்யாவுக்கு வருண் யார் அப்படின்றதே தெரிய வந்திருக்குங்க. வருண் அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நவ்யா பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கை நார்மலாக போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் ரீயூனியன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ திரும்பவும் இந்த வருண் பின்னாடியே வந்துட்டு இருந்திருக்கிறான். நவ்யா அவாய்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ வருண் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, நான் அந்த மாதிரிலாம் அன்றைக்கி பண்ணியிருக்க கூடாது, அன்னைக்கு நான் அந்த மாதிரி பண்ணதை நினச்சி இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சி இருந்திருக்கிறாரு. முன்ன மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இவ்வளோ தூரம் நம்ம கிட்ட வந்து பேசுகிறான் கெஞ்சுறானே, அவள் கண்டிப்பாக மாறி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவ்யாவும் அவனை மன்னிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நவ்யாவுக்கு குட் நைட் அப்படின்னு சொல்லி அவன் மெசேஜ் போட்டுருந்துருக்கான். அந்த மெசேஜ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நவ்யாவோட கணவரும் பார்த்து இவங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிருந்திருக்குது. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா குட் நைட்டு, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் நிறைய மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிருந்திருக்கான். நவ்யா பார்த்தீங்கன்னா வருணுக்கு ஃபோனை போட்டு
இனிமேல் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காத, என்னோட கணவர் பார்த்தா பெரிய பிரச்சனையாகும், உனக்கு ஏதாவது பேசணும் எமர்ஜென்சி அப்படின்னா என்கிட்ட கால் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லவும், எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, உன்னை உடனடியாக மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி இருந்திருக்காங்க. இதைத்தான் நம்ம நவ்யாவோட கணவர் பார்த்து ஃபோன் பண்ணி அப்போ நவ்யா போய் சொல்லி மேலும் இவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனை அதிகமாக இருக்குது. வருண் காஃபி ஷாப்புக்கு வர சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, வருண் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாராம். அந்த பிஸ்னஸ்க்கு உடனடியாக 20 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, எனக்கு வர வேண்டிய பணம் டிலே ஆகிட்டு இருக்கு, வந்ததுக்கப்புறம் நான் கைமாற்றி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நவ்யாவும் அந்த 20 லட்ச ரூபா பணத்தை அனுப்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் நவ்யாவுக்கும் நவ்யாவோட கணவருக்கும் சண்டை வந்திருக்கு. நவ்யாவோட கணவர் வந்து அறையவும் செஞ்சுருக்கிறாரு. நவ்யாவோட கணவர் அடிச்சதுக்கப்புறம் நவ்யா வந்து பேசக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருந்திருக்காங்க. இந்த வருணுக்கு ஃபோனை போட்டு, இனிமேல் நீ எனக்கு கால் பண்ணாத, மெசேஜ் பண்ணாத, உன்னால் இழந்தது எனக்கு நிறையா, அந்த இழப்பே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி நம்ம நவ்யா சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஆனால் உடனடியாக உன்னை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கெஞ்சிருக்கிறாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா நவ்யா வந்து நவ்யாவோட பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு வரவழைச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருந்த அந்த வேவ் பார்க்குறவர் நம்ம நவ்யாவோட கணவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இந்த வருண் கிட்ட ஒரு தாட்டி மாட்டியே கஷ்டப்பட்டு தான் தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. ஆனால் இவனை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டுறாங்க. வருண் உள்ள வந்த உடனே சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இவன் நவ்யா கூட கனெக்ஷனை ஏற்படுத்தினதுக்கான காரணமே, இப்போ நவ்யா வந்து மிகப்பெரிய பணக்காரியாக இருக்காங்க இல்லையா, அதனால நவ்யா கிட்ட இருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் ஆட்டையை போடலாம்னு நினச்சிருந்துருக்கான். ஆனால் 20 லட்ச ரூபாயோடையே நவ்யா வந்து சூட்டி பாயிட்டு கழட்டி விட்டுறலாம்னு நினச்சிருந்துருக்காங்க. 20 லட்ச ரூபாயோட எப்படி நான் நிப்பாட்டுறது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆசை இருக்குது, அந்த ஆசையும் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, காலேஜ் டைமில் எடுத்து வச்சிருக்கிற வீடியோ காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ என்கிட்ட எதுக்கும் இருக்கட்டும்னு இந்த வீடியோ வச்சிருந்தேன், இப்போ இந்த வீடியோவை உன் புருஷங்கிட்ட காமிச்சிருவேன், இதை காட்டக்கூடாதுன்னு நினச்சேன்னா நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் நவ்யாவும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்கிறாங்க, நான் ரூம்குள்ளே வெயிட் பண்ணுவேன் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக வாஷ்ரூம்குள்ளே போகிறான். அப்போ நவ்யா பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் டோரை லாக் பண்ணி விட்டுறாங்க. இவனும் கதவு தட்டுறான், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அப்படியே வாஷ்ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நவ்யா ஹெல்ப்னு கத்துற மாதிரியான சத்தங்க. என்ன நடக்குதுன்னு உள்ளே இருக்கிற வருணுக்கு ஒன்றுமே புரியல. உடனே விண்டோவில் இருக்கக்கூடிய அந்த கிரில்லை அப்படியே ஓப்பன் பண்ணி விண்டோ வழியிலேயே வெளியே வந்து அப்படியே வீட்டை சுற்றி ஃப்ரண்ட் டோர் வழியாக உள்ளே வந்து பார்த்தா நவ்யா வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இவன் வந்து நவ்யாவை கொலை பண்ணலை அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். ஆனால் மற்ற குற்றத்தை எல்லாத்தையுமே இவன் ஒத்துக்கிறான். தக்காளி அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு, இவன் வாஷ்ரூம்குள்ளே இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நவ்யாவை மூச்சு திணற வச்சு சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன நவ்யாவோடைய டெட் பாடியில் ஒரு பெண்ணோடைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெண் தான் வந்து கொலை பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தெரிய வருது. உடனடியாக வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்கார அக்காவை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க. கிரைம் நடந்த போது நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, பையனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி இந்த வீட்டுக்கு வேறு யாரெல்லாம் வந்து போவா அப்படின்னு கேட்க, பால்காரர் பாஷா வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாஷாக்கு மனைவி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்றாங்க. உடனே பாஷாவோடைய மனைவி ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க, அதுவும் மேட்ச் ஆக கிடையாது. ஏன்னா கிளியர் கட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, கில்லர் வந்து ஒரு பெண் அப்படின்ட்டு. இந்த வீட்டுக்கு வந்து போகிறது 2 பெண்கள் தான். ஒன்று சமையல்கார அக்கா, 2வது பால்காரர் பாஷாவோடைய மனைவி. பாஷா இல்லாத நேரத்தில் இவங்க தான் பால் கொடுக்கறதுக்காக வருவாங்க. பட் இவங்க 2 பேர்த்தோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிரைம் சீன் கூட மேட்ச் ஆகலைங்க. அப்போ யாராக இருக்குன்னு யோசிக்கும் போது அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. நவ்யா தான் கணவன் கூட இந்த ஊரில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, நவ்யாவோட பேரண்ட்ஸ் வேறு ஊரில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து இங்கே வரதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஆகும். ஆனால் நவ்யா இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே 1/2 மணி நேரத்திலேயே நவ்யாவோட பேரண்ட்ஸ் இங்கே இருந்தாங்க, எனக்கு என்னமோ நவ்யாவோட பேரண்ட்ஸ் மேலே தான் டவுட்டு அப்படின்னு சொல்ல, உடனடியாக நவ்யாவோட பேரண்ட்ஸை விசாரணை பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஆக்சுவலாக ஆல்ரெடி நவ்யா வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இல்லையா, என் கணவன் என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. பட் அவங்க கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிட்டர்ன் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிருந்திருக்காங்க. அப்படி ரிட்டர்ன் போகும்போது தான் போலீஸ்காரங்க கிட்டேருந்து கால் வந்திருக்குது. உடனடியாக கிளம்பி வந்ததுனால தான் 1/2 மணி நேரத்தில் வந்துட்டு தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய சந்தேகமும் கிளியர் ஆகுதுங்க. தக்காளி அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட்டு, நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேமாக பார்க்குறாரு. அதில் இருக்கக்கூடிய இவங்களுடைய மேரேஜ் இயரை பார்த்ததும் பயங்கரமான ஷாக்குங்க. நவ்யாவோட பேரண்ட்ஸ்க்கு திருமணமாகி 22 வருஷம் ஆகுது, ஆனால் நவ்யாவுக்கு 24 வயசு ஆகுதுங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கும் போது இவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக நவ்யாவோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸே இவங்க கிடையாதுங்க, இவங்களோட அண்ணன் பொண்ணு தான் நம்ம நவ்யா. அண்ணா சாவறதுக்கு முன்னாடி எல்லா சொத்துக்களும் நவ்யா பேரில் எழுதி வச்சுட்டு நவ்யாவுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஆர்ஃபனேஜுக்கு போகிற மாதிரி எழுதி வச்சுட்டாருங்க. ஆனால் இவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் நவ்யாவை இத்தனை வருஷம் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நவ்யா கிட்ட இருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்கிக்கலாம்னு நினச்சிருந்துருக்காங்க. நவ்யா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு தான் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நவ்யா இது பேசுறதுக்கு சரியான நேரம் கிடையாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஏன்னா பாத்ரூம்குள்ளே இந்த வருணை அடைச்சி வச்சிருக்காங்க இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததுக்கான காரணமே இந்த பேப்பரில் சைன் வாங்குறதுக்காக தான், இதில் சைனை போடு அப்படிங்கும் போது, அப்போ இவ்வளோ வருஷம் நீங்கள்
என்னை வளர்த்ததுக்கு காரணம் இந்த சொத்து தானா, பாஸ்தில் கிடையாதா? நீங்கள் வேணா சொத்துக்காக என்னை வளர்த்துருந்துருக்கலாம், ஆனால் நான் உங்கள் மேலே முழு பாஸ்தை வச்சுருக்கேன், நீங்கள் கேட்டால் சொத்து என்ன உயிரை கூட தருவேன், அந்த பேப்பரை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு நவ்யா சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்த வெளியில் சொல்லிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நவ்யாவோடைய சித்தி இருக்காங்க இல்லையா, பட்டுன்னு நவ்யாவோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தப்பாவும் சேர்ந்து நவ்யாவை இழுத்துட்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு ஃபேனில் கட்டி தூக்கில் தொங்க விட்டு இது ஒரு சூசைடுன்னு மாற்றிடலான்னு பிளானை போட்டிருக்காங்க. அப்போ தான் இவங்க ஹெல்ப்னு கத்தி இருந்திருக்கிறாங்க. இந்த சத்தம் வாஷ்ரூம்குள்ளே இருக்கக்கூடிய வருணுக்கு கேட்டிருக்கு. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ளே யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவ்யாவோட பேரண்ட்ஸ் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நவ்யாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதிலிருந்து தெரியுது. இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட நவ்யாவோட பாய் ஃப்ரெண்டு, கணவன், அதுக்கப்புறம் நவ்யாவோட பேரண்ட்ஸ்ன்ட்டு எல்லோருமே உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு இங்கே எதுக்காக என்ன வர சொன்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு இன்னொரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. நவ்யா சாவறதுக்கு முன்னாடி இந்த ரேப் விக்டம்ஸ் எல்லாம் தங்கக்கூடிய ஒரு ஷெல்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க விளம்பரத்துக்காகலாம் பண்ண கிடையாது, முழு மனதோட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கே ஆபத்து வர மாதிரி ரீசெண்ட் டைமில் அவங்களுக்கு த்ரெட்டனிங் விஷயம் வந்திருக்குது. தனக்கு யாரோ ஒருத்தவங்க கொலை மிரட்டல் விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ரைட்ஸில் இவங்க கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இப்போது நவ்யா இறந்து போனதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும், நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லவும், சரி அது என்ன விஷயம் அப்படின்றத சர்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிருந்தாலும் அந்த விட்டு போன லிங்க் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பர்சனல் இன்ட்ரெஸ்ட் காட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. நவ்யா சாவறதுக்கு முன்னாடி நவ்யாவோட ஃபோன்ல இருந்து 100க்கு கால் வந்திருக்குதுங்க. ஸோ கால் பண்ண உடனே யார் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு. இந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் தான் சார் போய் விசாரணை பண்ணாரு அப்படின்னு சொல்ல உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணா, நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணு இறந்து போச்சு சார் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. இப்போது நவ்யாவோடைய ஃபோனுக்கு யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த கால் லாக்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணோம்னா ஏதாவது லீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணால் அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. இன்டென்ஷனாலாகவே வந்து நம்ம நவ்யாவோடைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணப்பட்டிருக்கு. நெட்வொர்க் ப்ரொவைடர் கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணோம்னா ஏதாவது லீடு கிடைக்கும்ட்டு அங்கே போய் பார்த்தா இந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணப்பட்ட நிலமையில தான் சார் இருக்குது, அதை எங்களால் எடுக்க முடியும், ஆனால் மேனேஜர் கிட்ட தான் அந்த ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல அவர் எங்கே வர சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் இப்போ தான் சார் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்ல, சரி அவரோட அட்ரஸ் கொடுங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்ரஸை வாங்கிட்டு கிளம்புறாருங்க. போகிற வழியில் ஒரு குரூப்பு சம்மந்தமே இல்லாமல் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்குது. அப்போ தான் தெரிய வருது அந்த குரூப்பு ஹீரோவை கொல்ல பார்க்குது அப்படின்ட்டு. அந்த குரூப்பில் இருக்கிற ரவுடி ஒரு பெரிய கூர்மையான ஆயுதத்தை கொண்டாந்து குத்த பார்க்குறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த ஏசிபி பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பசங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறாரு. அப்புறம் காருக்குள்ள உட்கார வச்சு என்னதான்ப்பா பிரச்சனை, க்ளோஸ் ஆன கேஸ் எதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லை சார் இந்த மேனேஜரை பார்த்தா நம்ம விட்டு போன லிங்கை கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது, சரி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் ப்ரொவைடர் மேனேஜரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவர் செத்து கிடக்குறாருங்க. வீட்டுக்குள்ளே கிடைக்கிற எவிடன்ஸை வச்சு அந்த ரவுடி பையன் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தான் இல்லையா, அவன் யார் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிட்றாருங்க. இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சி ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு அவனை ஒரு இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு விசாரிக்கிற விதத்தில் விசாரணை பண்ணால் தக்காளி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தாறுமாறான ஒரு ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகுதுங்க. இப்போது ஏசிபி பார்த்தா வந்து இவனுங்களை எதுக்காக இங்கே வச்சுட்டு இருக்க, கூட்டு போகலாம் அப்படிங்கும்போது அவனுங்களை கூட்டு போகிறது இருக்கட்டும் சார், ஃபஸ்ட்டு உங்ககிட்ட விசாரிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது வாங்க அப்படின்னு ஏசிபி பார்த்தாவையே இன்ட்ரோகேஷன் ரூமில் உட்கார வச்சு ஹீரோ கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. யார்கிட்ட கேள்வி கேட்குறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் எவிடன்ஸ் இருந்தால் யாரை வேணாலும் விசாரிக்க முடியும், அதனால் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி பையில நம்ம ஹீரோ மிரட்டினார் இல்லையா, இந்த ரவுடி பையன் சொல்லியிருக்கிறான் உங்களை கொலை பண்ண சொன்னதே இந்த ஏசிபி பார்த்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசிபி பார்த்தா எதுக்காக நம்ம ஹீரோவை கொலை செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வருதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசிபி பார்த்தா வந்து ஹீரோவை கொலை செய்ய சொல்லியிருந்திருக்காரு, கடைசியில் அவரே வந்து காப்பாற்றிருந்திருக்காரு. இந்த ரவுடி பையன் ஃபோனை போட்டு என்ன சார் நீங்களே கொலை செய்ய சொல்கிறீங்க, அப்புறம் நீங்களே காப்பாற்றுறீங்க அப்படிங்கும் போது இந்த ஏசிபி பார்த்தா சொல்லியிருக்கிறாரு, ஒரு போலீஸ்காரன் செத்தானா இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாறும், சிபிஐ எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுச்சுன்னா சிஎமோட பையனாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, நான் எல்லாம் ஏமாத்துறோம், அதனால தான் நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெட்வொர்க் ப்ரொவைடர் அந்த மேனேஜர் இருக்கிறார் இல்லையா அவனை போய் போட்டு தள்ளிடுங்க, அது வந்து தற்கொலையாக இருக்கிற மாதிரி கணக்காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாரு. இந்த ரவுடி பசங்களோ அதை பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஏசிபியோடைய பிரதருக்காக தான். இந்த ஏசிபியோட பிரதர் இருக்கிறான் இல்லையா அவன் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருந்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காதலன் காதலி தனியாக வந்திருக்கிற அந்த இடத்துல போயிட்டு இவன் எடுக்கக்கூடாத ஒரு ட்ரக்கை எடுத்து போதையில் அந்த காதலனை அடிச்சு போட்டுட்டு அந்த காதலிக்கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் ஒரு இரும்பு ராடை வச்சு குத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காதலன் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த இரும்பு ராடை தூக்கி போட்டு அழுன்னு அழுதுருந்துருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடிய நம்ம நவ்யாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணியிருந்திருக்கிறாங்க.
இருக்கிறான். அதுக்கப்புறம் போதை தெளிஞ்சதுக்கப்புறம் தான் இவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்குது. உடனே அவங்க அண்ணன் ஏசிபி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கிறான். ஏன்டா உனக்கு எத்தனை வாட்டி அந்த ட்ரக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் நம்ம தூக்கி வளர்த்த தம்பியாச்சே, இவனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசிபி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரும்பு ராடை தூக்கி போட்டு இந்த காதலன் அழுதுருப்பான். அந்த இரும்பு ராடில் பார்த்தீங்கன்னா காதலனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி அந்த காதலன் தான் ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த ஏசிபி என்கவுண்டர் பண்ணியிருந்திருக்கிறாருங்க. ஆனால் சம்பவம் நடந்த போது இந்த காதலன் வந்து நம்ம நவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, கடைசியில் செத்து போனது அவன் தான் ரேபிஸ்ட்னு சொல்லி போலீஸ்காரங்க கொண்டிருக்காங்க. அதில் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவ்யா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இவ உயிரோடு இருந்தானா கண்டிப்பாக நம்ம ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசிபி நம்ம நவ்யாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நவ்யாவோடைய பேரண்ட்ஸ் நவ்யாவை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருந்துருக்காங்க. இவர் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நவ்யா உயிரோட தான் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நவ்யாவை தலகாணி வச்சு இவர் கொலை பண்ணிட்டு வெளியே வந்திருக்கிறாரு. ஸோ நவ்யாவை கொலை பண்ணது கணவன் கிடையாது, பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, ஏன் பேரண்ட்ஸ் கூட கிடையாதுங்க. இந்த ஏசிபி தான் வீட்டுக்குள்ளே போய் கொலை பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட தான் இந்த வழக்கு வந்திருக்கு. இதை எப்படியாவது சால்வ் பண்ணியிருக்கலாம்னு நினச்சிருந்துருக்கிறாரு. ஆனால் இவருடைய டீமில் நம்ம ஹீரோ வந்ததுனால இவர் தான் கில்லர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாருங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஏசிபி அவரோட பிரதருக்காக தானே பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசிபியை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு, சார் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம், உங்களோட கண்ணை கட்டிடுறோம், கையில் கண்ணை கொடுத்துட்றோம், நாங்கள் 4 பேர் இருக்கிறோம் இல்லையா, எங்கெல்லாம் யாரோ ஒருத்தங்களை ஷூட் பண்ணிடுங்க, உங்களை அப்படியே விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் அந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி கண்ணை கொடுத்துட்டு எல்லோரும் ஒழிஞ்சுக்கிறாங்க. பட்டுன்னு ஷூட் பண்ணோன்னே ஒரு ஆள் கீழே விழுகிறாங்க. இவர் கண்ணை திறந்து பார்த்தா கீழே விழுந்தது இந்த ஏசிபியோட பிரதர் தாங்க. ஸோ இதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கும் போது உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி சொல்கிறாரு. எனக்கு தெரியும் சார், நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்ட்டு, அதனால தான் உங்களையும் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலையில் கன்று வைக்கும்போது ஹீரோக்கு கரெக்டாக ஃபோன் காலுங்க. அப்போ என்னமோ ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஏசிபி சிரிக்கிறாருங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வந்தால் தான் ஏசிபிக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். எண்ட் ஆஃப் த டே இந்த நவ்யாவோட கொலை வழக்கு சால்வ் ஆகுதுங்க. கில்லர் வேற யாரும் கிடையாது, இந்த ஏசிபி பார்த்தாதான். இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.